ஆசை ஆசையாக கல்யாணம் பண்ண மனைவி திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன ஆச்சரியமாக இருக்கா? இது ஒன்றும் கதை இல்லைங்க, உண்மையாக நடந்த நிகழ்வு. ஆமாங்க, அதுவும் நம்ம இந்தியாவில் கர்நாடகாவில் நடந்த நிகழ்வு தான் இது. எப்படி இறந்து போன மனைவி கணவனோட கண் முன்னாடி உயிரோடு வந்து நின்னாங்க அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கர்நாடகாவில் கொடகு டிஸ்ட்ரிக்டில் குஷல் நகர் அப்படின்ற தாலுக்காவில் பசனஹள்ளி அப்படின்ற ஒரு வில்லேஜ் தான் இது. இந்த வில்லேஜில் தான் 35 வயதான குருபர சுரேஷ் மற்றும் மல்லிகை இவங்க 2 பேரும் திருமணம் முடித்து ஒன்றா 20 வருஷம் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க வந்து ஒரு பழங்குடியின மக்களை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 18 வயசில் ஒரு பையனும் 15 வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. அப்படி இருக்கப்ப அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2020 இரவு சுரேஷ் ஒய்ஃப் மல்லிகை காணாமல் போயிடுறாங்க. சுரேஷ் எழுந்து பார்க்குறப்போ ஒய்ஃப் இல்லை, காணும்னு தேட ஆரம்பிக்கிறாரு. எல்லார்ட்டையும் விசாரித்து பார்க்குறாரு, யாருக்குமே எதுவுமே தெரியல. எல்லாரும் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணு, அதுதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அவரும் தேடி பார்த்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக குஷல் நகரில் இருக்கிற ஒரு ரூரல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு. மனைவி காணாமல் போய் ஒரு மாதம் கழித்து 13 நவம்பர் 2020 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது. போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுரேஷ் வீட்டை சுற்றியும் போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன தெரிய வருதுன்னா, சுரேஷும் அவங்க மனைவியும் வந்து அடிக்கடி சண்டை போடுவாங்க, நிம்மதியான திருமண வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. ஸோ போலீஸ்க்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த சந்தேகம் வந்து அப்படியே சுரேஷ் மேலே திரும்ப ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண வந்தப்போ சுரேஷை பார்த்தா இன்னசென்ட்டாக தெரிஞ்ச போலீஸ்க்கு இப்போ அவர் மேலே முழு சந்தேகமும் அவர் பக்கம் திரும்பியிருக்கு. இப்படி இருக்கப்போ மே 2021 பெட்டபுரா போலீஸ்க்கு வந்து ஒரு சிதஞ்ச நிலையில் டெட் பாடி ஒன்று கிடைக்கிது. உடனே போலீஸ் வந்து மிஸ்ஸிங் ஃபைல்லாம் கலெக்ட் பண்ணி இதோட டேட்டா வந்து யார் கொடுத்த மிஸ்ஸிங் ஃபைலோட வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தா சுரேஷ் ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட்டில் இருக்க அவங்க ஒய்ஃபோட ஹைட்டும் இந்த டெட் பாடியோட ஹைட்டும் வந்து மேட்ச் ஆகுது. அதனால் போலீஸ் வந்து சுரேஷ் மேலே இருக்க டவுட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இறந்து போன மல்லிகையோட அம்மா, அதாவது சுரேஷோட மாமியாரை வர வைக்கிறாங்க. வர வச்சு அவங்க வந்து 18 ஜூலை 2021 வந்து அவங்க அம்மாட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க அந்த டெட் பாடி போட்டிருந்த பேங்கிள்ஸு, செப்பல்ஸு, அவங்களோட கிளாத்தஸ் எல்லாத்தையும் வச்சு இது அவங்களோட பொண்ணு தான் அப்படின்னு வந்து அவங்க அம்மா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சுரேஷை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கொலையை நீ தான் பண்ண அப்படின்றத ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் வந்து அதை மறுத்திருக்காரு, அந்த கொலையை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. சுரேஷோட அப்பா வந்து ஜெயிலில் பார்த்துட்டு நான் எப்படியாவது உன்னை ஜெயிலில் இருந்து வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க வந்து சுரேஷ் கிட்ட பேசிட்டு வெளியே போனதுமே முதல் வேலையாக இந்த கேஸுக்கு முதல்ல ஒரு லாயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாயர்கிட்டையும் போய் கேட்குறாரு. ஆனால் எந்த லாயருமே கேஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சுரேஷ்க்கு எதிராக இருக்கிறதுனால யாருமே கேஸ் எடுக்க ஒத்துக்கவே இல்லை. அப்படி இந்த கேஸ் எடுக்க எல்லாரும் மறுக்கிறப்போ எஸ்பி பண்டு பூஜாரி சுரேஷ் அப்பா பார்க்க ரொம்ப பாவமாகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இருந்ததை பார்த்துட்டு அவர் சுரேஷ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. அவங்க வந்து எளிமையான சாதுவான வாழ்க்கை முறையை வாழ்கிறவங்க, இந்த தப்பை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை எடுக்கிறாரு. சுரேஷ் அப்பா கிட்ட நான் இந்த கேஸை எடுத்து நடத்துகிறேன், அதுக்காக நீங்கள் எனக்கு வந்து ₹1 கூட ஃபீஸ் தர வேண்டாம் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே சுரேஷ் அப்பாவுக்கு அழுக தொண்டையை அடைக்குது. அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியாமல் வாயடிச்சு நிற்கிறாரு. பூஜாரி கேஸை ஆராய ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு டவுட் வருது, பாடி செதஞ்ச நிலையில் கிடச்சிருக்கு, ஏன் போலீஸ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்காமல் வெறும் பேங்கிள்ஸ், செப்பல்ஸ், கிளாத்தஸ் வச்சு சுரேஷ் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு டவுட் வருது. அந்த பாடிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுக்கப்படுது. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. மல்லிகை அம்மாவோட டிஎன்ஏவும் அந்த டெட் பாடியோட டிஎன்ஏவும் மேட்சே ஆகலை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கப்பவே தன்னோட 1.5 வருட வாழ்க்கையை வந்து ஜெயிலே கழிச்சிடுறாரு சுரேஷ். இருந்தாலும் கோர்ட் வந்து சுரேஷை ரிலீஸ் பண்ண ஒத்துக்கலை. ஏன்னா இன்னும் மல்லிகை கிடைக்கல, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு இன்னும் தெரியல. அதனால் கோர்ட் வந்து சுரேஷை வந்து பெயிலில் மட்டும் விடுறதா ஒத்துருக்காங்க. அப்படி பெயிலில் விடுறதுக்குமே ₹1,00,000 வந்து அபராதம் கட்ட சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 2023 வந்து சுரேஷ்க்கு பெயிலும் கிடைக்கிது. பெயில் கிடைச்ச அப்புறமும் வந்து சுரேஷ் வந்து இந்த கேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுனால மல்லிகையை தேடுறதை மட்டும் கைவிடவே இல்லை. போலீஸ்கிட்ட போய் திரும்பி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனால் போலீஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்க மறுக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கேஸ்னால தான் எங்களுக்கு நிறையா கெட்ட பேர், அதனால் உங்கள் கேஸை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை அவங்க எடுக்க மறுக்கிறாங்க. இருந்தாலும் சுரேஷ் வந்து உற்றார் உறவினர் நண்பர்கள்கிட்ட எல்லாம் சொல்லி அந்த பெண்ணை தேட சொல்கிறாங்க.
அப்படி இருக்கப்போ சுரேஷோட நண்பர் ஒருத்தர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் டீ குடிச்சிட்டு இருக்கப்போ அதே ரெஸ்டாரண்ட்டில் வந்து மல்லிகையும் சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்க்குறாரு. மல்லிகை கூட கணேசன்னு ஒருத்தர் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அதை வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுட்டு சுரேஷ்க்கு அனுப்பிட்டு கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே மாயமாக மறைஞ்சிடுறாங்க மல்லிகை. இந்த ஃபோட்டோ அண்ட் வீடியோ ப்ரூஃபை வந்து சுரேஷ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. முன்னாடி தான் எந்த ப்ரூஃபும் இல்லை, அதனால போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஆதாரம் இருக்கிறதுனால தைரியமாக போலீஸ் இந்த கேஸை எடுத்து திரும்பியும் ஆர்வமாக ஆராய ஆரம்பிக்கிறாங்க. தேடி ஒரு வழியாக வந்து மல்லிகையை கண்டுபிடிக்கிறாங்க. மல்லிகையை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறப்போ அவங்க கூலாக கேஷுவலாக பதில் சொல்லியிருக்காங்க. தன்னோட கணவர் வீட்டிலேருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் வசிக்கிறதா போலீஸ்கிட்ட அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சுரேஷ்க்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் அடிக்கடி ஃபைட் வந்துட்டு இருந்திருக்கு. எப்போதுமே அவங்க ஒய்ஃப் ஃபோனே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து சந்தேகம் வந்திருக்கு. ஒரு நாள் மல்லிகை இல்லாதப்போ மல்லிகையோட ஃபோனை சுரேஷ் வந்து செக் பண்ணியிருக்காரு. அப்படி செக் பண்ணி பார்த்தப்போ மல்லிகை வந்து யார் கூடயோ அஃபரில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இருந்தாலும் இதை மல்லிகைக்கிட்டேயும் கேட்கல, போலீஸ் கம்ப்ளைண்ட்லேயும் இவர் சொல்லலை. பாவம், எந்த ஒரு தப்புமே பண்ணாத சுரேஷ் 1.5 வருடம் ஜெயில் வாழ்க்கையில் இருந்திருக்காரு. அபராதம் 1 லேக்கும் கட்டியிருக்காரு. இவர் ஜெயிலில் இருக்க சமயம் அவர் பையன் வந்து 10th படிச்சிருக்காரு. போதிய பண வசதி இல்லாததுனால படிப்பை பாதிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு தன்னோட தங்கைக்கு தேவையான உணவு அளிக்கிறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் தேவைக்காக அவர் வந்து வேலைக்கு போயிருக்காரு. அவரோட பையன் வந்து என் அப்பா ரொம்ப நல்லவர், அவரை ரிலீஸ் பண்ணுங்கள், நான் 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு படிக்க ஆசைப்பட்றேன், அதனால் எங்கள் அப்பாவை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோர்ட்டில். பூஜாரி போலீஸ் வந்து தீர விசாரிக்காமல் இப்படி சுரேஷை வந்து அரெஸ்ட் பண்ணதுனால அவங்க குடும்பமே அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கோர்ட்டில் புரிய வைக்கிறாங்க. அப்புறம் வந்து சுரேஷ் மேலே எந்த தப்புமே இல்லை, அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லி 18th ஏப்ரல் வந்து அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.